வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீக்லி அனலைசிஸ் கோல்டுடைய அனலைசிஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ எந்த வீக்கோட அனலைசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 3 October 7 வரைக்குமான அனலைசிஸ். ஓகே, இது மந்த்லி சார்ட்டில் பார்த்துக்கலாம். மந்த்லி சார்ட்டில் பார்க்கும்போது லாஸ்ட் மந்த் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அந்த மேஜர் சப்போர்ட் ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1677 லெவல் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை இந்த இடத்துல ரிஜெக்ஷன் மார்க்கெட் ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு, தென் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன், தென் எகெயின் வந்து இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஒரு ஹை போயிட்டு தென் சேம் அதே இடத்த டெஸ்ட் அடிச்சுட்டு எகெயின் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து டெஸ்ட் கொடுத்துட்டு தென் எகெயின் அதே லெவல் கிட்ட வந்து தென் ஒரு பை நடந்து தென் அந்த லெவலை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ செல் ட்ரெண்டுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ரெண்டாவது ஆல்ரெடி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மந்த்ஸாகவே செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இன்னும் வந்து பைக்கான கன்ஃபர்மேஷன் மந்த்லியில் கிடைக்கல. ஒரு மேஜர் சப்போர்ட் ஏரியாவும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செல் பண்ணுறதுக்கான எந்த ஏரியாவில் வந்து ஒரு நல்ல இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஸ்மால் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஸோ அது இப்போ வந்து வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பை கேண்டில் கிடைச்சிருக்கு. பட் என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பைக்கான ஒரு கேண்டில் கிடையாது. ஸோ எகெயின் வந்து மார்க்கெட் மேபி என்ன நடக்கலாம், இந்த வீக் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு பை நடக்கலாம். நடந்துட்டு எகெயின் இந்த வீக்லியோட ஹையர் டெஸ்ட் அடிச்சுட்டு மார்க்கெட் வந்து டவுன் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அது வீக்லி படி பார்க்கும்போது மார்க்கெட் சின்னதாக ஒரு பை செட்டப் கொடுத்துட்டு தென் எகெயின் வந்து செல் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து டெய்லி சார்ட்டை பார்க்கலாம். டெய்லி சார்ட்டில் வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அதாவது டெய்லி ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டு தென் எகெயின் பை செல் நடந்து ஒரு கன்சால்டேஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் அந்த கன்சால்டேஷன் ஏரியா. ஸோ எகெயின் அதே ப்ரைஸ் கிட்ட போயிட்டு இந்த சப்போர்ட் ஏரியாவையும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு இந்த கேண்டில். ஸோ இந்த மேபி என்ன நடக்கலாம், அதாவது இந்த வீக் வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் மார்க்கெட் வந்து சின்னதாக ஒரு ஹை போயிட்டு எகெயின் ஒரு கன்சால்டேஷன் நடந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்து தென் டவுன் ஆகலாம். ஸோ இது வந்து டெய்லி படி பார்க்கும்போது மேபி இந்த இடத்துல கன்சால்டேஷன் நடக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த டெய்லியோடைய லோக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தென் எகெயின் இந்த லெவலில் டெஸ்ட் அடிச்சுட்டு இந்த லெவலுக்கு கீழே வரலாம். ஓகே, ஸோ இது இன்ட்ராடே செட்டப்பில் நம்ம வந்து ட்ரேடு எடுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம 4 ஹவர்ஸ் பார்ப்போம். 4 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டை வந்து கிட்டத்தட்ட பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இன்னும் நல்லாவே க்ளோஸ் கொடுக்கல. ஆனால் என்னென்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுத்துட்டு தென் எகெயின் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டெஸ்ட் அடிச்சுட்டு தென் எகெயின் ஜோன் அதே ஜோன்கிட்ட வந்திருக்கு. ஸோ அதுதான் நம்ம வீக்லியில் நம்ம பார்த்துருந்தோம், டெய்லியிலையும் பார்த்தோம். மேபி இது ஹை போயிட்டு ப்ரீவியஸ் ஹையை எகெயின் டெஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு செல் செட்டப் கிடைக்கும்போது நம்ம செல் எடுக்கலாம். அதாவது ஒரு டபுள் டாப் ஃபார்ம் பண்ணிவிட்டு எகெயின் வந்து டவுன் ஆகலாம். அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த லெவல் டார்கெட்டாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து ப்ரீவியஸ் லோவாக இருக்கலாம். ஸோ அக்யூரேட்டாக எந்த லெவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 1644 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். தென் எகெயின் வந்து 1620 வந்து நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். மேபி இந்த லெவல் இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா தென் எகெயின் வந்து கோல்டு வந்து செல் தான். 1600 லெவல் வரைக்குமே வரலாம். அதை வந்து மந்த்லியில் பார்த்தீங்கன்னா அது எந்த டார்கெட் வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1576, அப்படி இல்லை அப்படின்னா 1590 ரேஞ்ச் வரைக்குமே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சாரி 1600
ஓகே 1600 அது பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா 1576 எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது எகெயின் இந்த ஹை கிட்ட ரிஜெக்ஷன் கிடைக்கும்போது எகெயின் வந்து நம்ம செல் எடுக்கலாம். இது மேபி இது பை ஆகிட்டு தென் எகெயின் அதே இந்த ஹையை வந்து ரிஜெக்ஷன் கொடுக்கும்போது நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்கெட்டாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு டார்கெட். தென் இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்து தென் எகெயின் வந்து இது வரைக்கும் வரலாம். ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு வந்து 1600 லெவலில் வந்து டெஸ்ட் பண்ணோம். ஸோ ஒரு பை பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏரியாவில் வந்து பை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு செட்டப். இங்கே பை செட்டப் கிடைக்கும்போது நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து பையில் இருக்கும். பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா தென் எகெயின் வந்து நமக்கு செல் செட்டப் தான். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த வீக் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை கிட்ட ரிஜெக்ஷன் கிடைக்கும் போது எடுக்கலாம். மேபி வந்து இது ஃபேக் பிரேக் அவுட்டாக போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை கூட டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கேண்டில் கிடச்சதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம். இந்த ஹை தென் எகெயின் வந்து இந்த ரெண்டு ஹை கிட்ட ரிஜெக்ஷன் கிடைக்கும்போது நம்ம செல் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் தென் செகண்ட் டார்கெட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றிகள், வணக்கம்.